அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். என்னடா காதில் ஏதோ போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க, ஒன்றும் இல்லை. லைவ்ல வந்து சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு, அதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஹெட்செட்டில் போட்டு கனெக்ட் பண்ணி நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்விட்டரில் தேடுற மாதிரி இருக்கு, கிளிப்பிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இதை வந்து யாரும் மைண்ட் பண்ணாதீங்க. இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே விஜே விஷால்னு ஒருத்தர் இருக்கார். நைட் ஆனால் இவருடைய பேச்சும் இவருடைய நடவடிக்கையும் வேற மாதிரி இருக்குது. தர்ஷிகா கூட என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. தர்ஷிகாவை கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், தர்ஷிகாவுக்கு ஊட்டி விடுறதா இருக்கட்டும், தர்ஷிகா இவர் மேலே பொசசிவ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை இவங்க ரெண்டு பேரும் நைட்டில் பேசுகிற அந்த கான்வர்சேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கே வந்து லவ்வை வெறுக்கிற ஆட்களாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அப்படியே காதல் பொங்கிட்டு வரும். அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு குட்டி சாத்தாங்க கூட உட்காந்து நேற்று பேசிகிட்டு இருந்துச்சு. யார் அப்படின்னா நம்ம சாச்சனா. 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தற்புகழ்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ஓவராகவே விஷால் கிட்ட இருக்குது. ஏற்கனவே ஜாக்லின் வந்து அப்படிதான் பேசினாப்புல. இந்த மாதிரி ஜாக்லின்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, நான் என்கிட்ட இத்தனை ப்ராஜெக்ட் இருக்குது, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். ஜாக்லின் வந்து ரொம்ப வருஷம் கேப்பு, கேபி தவிர்த்து அவள் எதுவுமே பண்ணலை, அவளாம் எனக்கு ஒரு போட்டியா அப்படின்னு சொல்லி இதே தர்ஷிகா கிட்ட தான் பேசிட்டு இருந்தார். இன்னொரு சைடு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் என்னமோ தன்னைத்தானே வந்து ஒரு மன்மத குஞ்சு, என் பின்னாடி வந்து பெண்கள் கியூ கட்டி நிற்கிறாங்க, நான் வந்து ஓகே சொன்னால் என் மேலே 1000 பெண்கள் வந்து கூட விழ தயாராக இருக்காங்கன்ற ரேஞ்சுக்கு பயங்கரமாக தன்னை பற்றி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ விஷால்னு பேர் வச்சதுனாலே என்னமோ இவர் வந்து கருமை நிற கண்ணன், அந்த கார்மேக மன்னன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவர் தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு இருக்காரு. பயங்கரமா தன்னை பத்தி நான் அப்படி இப்படி, என் பின்னாடி இப்படி சுத்துவாங்க அப்படி சுத்துவாங்க, எனக்கு இப்படி இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கிளிப்பிங்ஸ் நான் காட்டுறேங்க. அதாவது அண்ணனுக்கு வந்து அண்ணன் வந்து சாதாரண விஷால் கிடையாது, அவர் வந்து விஷால் கான். இப்போ ஷாருக் கான், சல்மான் கான் அந்த மாதிரி வந்து இவர் விஷால் கானா. அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்த சொல்றாரு. 3 பேர் உட்காந்து பேசிக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான், விஷால், தர்ஷிகா, சாச்சனா. இதுல விஷால் கான் அப்படின்னு சொன்னோடனே இதெல்லாம் என்னால் வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல இவர் பேச பேச தர்ஷிகாவுடைய ரியாக்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சில நவரசமா அப்படி வலியுது. இதுல நம்மால் என்ன சொல்றாருன்னா, நானும் இவ்வளோ லவ் கண்டென்ட் கொடுக்கறது வந்து கியூட்டா இருக்கும், வெளியில பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வரும், இவங்க இந்த மாதிரி லவ் பண்ணுறது வெளியில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது க்யூட்டாக இருக்குமாமா, அதனால் அவங்க வந்து இதை பார்த்து இவங்களை வந்து ப்ராஜெக்ட் கொடுப்பாங்களாம். நிறைய ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி வருமா, அதுக்காக இவங்க வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்களாம். இது வந்து என்னது, இது இவ்வளோதான் நீங்கள் ஒரு டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் உங்களெல்லாம் இவ்வளோ தான் இடம் போட்டிருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சியில் நான் கொடுக்குற கண்டென்ட்டை பார்த்து என்னை கூப்பிடுவாங்க. லவ் அப்படிங்கிறது கண்டென்ட் கிடையாது, இதை வச்சு நீ கண்டென்ட் பண்ணி அதையும் ஒருத்தர் பார்த்துட்டு கூப்பிடுவாரு நீ சொல்கிற பற்றியா, அதான் நம்ம பண்ணுறது நல்லா இருக்கு அப்படின்னு வந்து ஒரு 4 பேர் சொல்கிறதுனால இந்த விளைவுகள் ஏற்படுது. ஒரு உச்சகட்டத்துக்கு மேலே விஷால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ லவ் கேர்ள்ஸ், லேடிஸ், நான் அப்படித்தான் அப்படின்ற. இல்லை எனக்கு புரியல, பொம்பளை சோக்கு கேட்குது, பொம்பளை சோக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா அப்படி பச்சையாக சொல்கிறாங்க, ஐ லவ் கேர்ள்ஸ், லேடிஸ். ஏய், நான் ஒரு ஷாருக் கான் மாதிரி. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. சுத்தி அவனுக்கு எப்பவுமே இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆப்வியஸ், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நான் அப்படிதான் இருப்பேன். எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன். ஐ லவ் கேர்ள்ஸ், லேடிஸ். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான், வர்ற நிறுத்துற அவனை. என்னமோ தீராத விளையாட்டு பிள்ளைன்னு மனசுக்குள்ள நினப்பு போல இருக்கு. அப்படிதான் அவருடைய பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், தர்ஷிகா கிட்ட பேசுற அந்த ஒரு மாதிரி வள கொலன்னு வந்து பேசுறான் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. அது தர்ஷிகாவுக்கு அது பிடிச்சிருக்கு. தர்ஷிகா என்ன ஒரு மயக்கத்தில் இருக்கு அப்படின்னா, இந்த ஷோல அவன் இருக்கிறதுனால நம்ம கிட்ட கொஞ்சம் பார்ஷலா பழகிறான், ஃபார்மலாக இருக்கான், வெளியில் போனால் அவனுக்கு நம்மளை நிச்சயமாக பிடிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. இவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, நானும் தர்ஷிகாவும் சேர்ந்து பண்ணுற இந்த கண்டென்ட், காதல் கண்டென்ட், இந்த கண்டென்ட் வந்து க்யூட்டாக இருக்குது, இவரே நினச்சிக்கிட்டார் க்யூட்டாக இருக்குது, இதை பார்க்கறதுனால இதை வெளியிலேருந்து பார்க்குறவங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இதனால் எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர கூட வாய்ப்பு இருக்குது. யார் ராசா அப்படி சொன்னா? அப்படி சொன்னாங்களா என்ன? நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் லவ் கண்டென்ட் கொடுங்க, அது மூலமாக உங்களுக்கு ப்ராஜெக்ட். சாருக்கு என்ன தெரியுமா நினைப்பு, இப்போ பாக்கியலட்சுமியில் வந்து செகண்ட் லீடு தான் அவர். பாக்கியாவுடைய பையன் எழில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அந்த எழில் கேரக்டர் வந்து கொடுக்காம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எழில் கேரக்டரில் நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, 3வது ஆள் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ ஒருத்தன் இல்லைனாலும் இன்னொருத்தன் வந்துக்கிட்டு தான் இருக்கான், அது வந்து வேற ஒரு கதை. அப்படிதான் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. நமக்கு வந்து ஒரு ஹீரோ சான்ஸ் வேணும். எத்தனை நாள் தான் நம்ம வந்து பையன் கேரக்டரில் நடிக்கிறது, நடித்தா அடுத்து ஹீரோ தான் சார், ஸ்ட்ரைட் ஹீரோ அப்படின்றதுனால இவங்களை ஒரு டூல். யார்? தர்ஷிகா வந்து ஒரு டூல். பாருங்கள், நான் வந்து லவ் சீன்ஸ்லாம் எவ்வளோ அழகாக நான் நடிப்பேன் அப்படின்றத தர்ஷிகாவை வச்சு ஒரு ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, வெளியில் காட்டுறாரு.
அதான் அவரே சொல்கிறார், நான் சொல்ல, அவர் சொல்கிறார். எங்கள் கண்டென்ட் பார்த்து வெளியில் இருக்கிறவங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு அவரே தான் சொல்கிறார். அதனால தான் தர்ஷிகாவை போயிட்டு கட்டி பிடிக்கிறான், ஊட்டி விட்றான், கையில் மருந்து போட்டு விட்றான். ஆனால் இது வந்து லவ் இல்லை. தர்ஷிகாவுக்கு வெறும் க்ரஷ் தான். நான் இந்த மாதிரி எண்ணத்தில் தர்ஷிகாவை பார்க்கல. எங்களுக்குள்ளே எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் டீல் பண்ணிப்போம், அவ்வளோதான். நான் அப்படி தான் இருப்பேன். ஸோ ஒரு பொண்ணை யூஸ் பண்ணி அதை கண்டென்ட்டாக ரெடி பண்ணி அந்த கண்டென்ட் வெளியில் வந்து ப்ரொமோட் ஆகும், ப்ரொமோட் ஆகி நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலையை தான் நம்ம இங்கே கேள்வி கேட்கணும். அதை தாண்டி வெக்கமே இல்லாமல் ஐ லவ் கேர்ள்ஸ், ஆன்டிஸ் அப்படின்னு தான் சொல்ல. ஆன்டிஸ்க்கு பதிலாக லேடிஸ்ன்னு போட்டாப்ல. லேடிஸ்னால் யார்? கொஞ்சம் வயசில் பெரியவங்க, அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன்டிஸ். அப்போ ஆன்டி ஹீரோ. இதுக்கு இவ்வளோ பில்டப் வேற, எம்ஏ பிலாசபி. ரைட்டு, சரி மக்களே, இது வந்து வர வர விஷாலுடைய போக்கு சரி கிடையாது, பார்த்துக்கங்க. வெளியில் வந்து யாரெல்லாம் ஃபேனாக விஷால் கிட்ட பேசுகிறீங்களோ தயவு செய்து உஷாராக இருங்க. உஷாரையா உஷாரு. அப்புறம் விஷாலுக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உங்ககிட்டே அதே மாதிரி பழகி எத்தனை பேரோட வாழ்க்கை சீரியலையும் தெரியாது, பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? விஷால் இந்த மாதிரி வந்து பேசுகிறது எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது. இதை ரசிக்கக்கூடிய ஆட்கள் கூட இருப்பீங்களே நிச்சயமாக. அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு இது வந்து ரசனையாக தெரியுதுன்றதை மட்டும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே சொல்லுங்கள், உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கொட்டுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.